எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம். டெஸ்டினி என்று சொன்னார்கள், தலை விதி என்றார்கள். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். 4 கடிதங்கள் எழுதினேன். நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை, கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என 4 கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர், நான் நீதிபதி, யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை. அவர் ஏன் தரவில்லை, எங்கே தவறு நடந்தது, ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை, இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம், அந்த சிந்தனையும் இல்லை. அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை. ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபன் இங்கே பேசினார். நீதி, நியாயம், சட்டம், நீதிமன்றம், இந்த 4 தான் நான் வாழ்க்கையிலே தலை குனிந்தேனே ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குனிந்ததாக வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது. பலர் சொன்னார்கள் போய்க்கதை. சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன், உரிமை மறுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் யாரிலையும் நான் குறை சொல்லல. நீதித்துறை புனிதமானது, எனது நீதித்துறை புனிதமானது. ஐயா பேராசான் நித்யானந்தன் கூறிய நீதித்துறை எனக்கு தெரியாது. பட் எனது நீதித்துறை மிகவும் புனிதமானது. இங்கே சிரேஷ்ட ஊடகவியலாளர் வித்யாதரன் இருக்கின்றார். அவரை கண்டால் நான் நெடுகையும் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் எங்கேயோ செல்ல வேண்டியவர் ஏன் செல்லவில்லை என. 30 ஆண்டுகள் என்ற அறிவு கட்டியவரை ஊடகத்துக்குள்ளேயே இருந்து வளர்ந்து வாழ்ந்து துன்பங்கள், வேதனைகள், ஷூட்டிங், குண்டு தாக்குதல்கள் அனைத்தையும் அனுபவித்த ஒரு மனிதர். அவருடன் சேவையாற்றிய நிமலராஜன் என்னுடன் செம்மணி புதைகுழி வழக்கில் செய்தி சேகரிப்பாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதெல்லாம் வரலாறு. மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த ஏற்பாட்டாளர்கள் இவர்களை தேடி எடுத்து என்னுடைய சேவை நலன் பாராட்டு விழாவில் அவர்களை முன்னிறுத்தி இந்த மேடையில் அவர்களை அமர வைத்து அவர்கள் சேவை நலன் சம்பந்தமாக பாராட்டுகின்ற நேரடியாக செய்வதை பார்க்கும்போது ஏற்பாட்டாளர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலாக பார்த்த கொலை 78 என நினைக்கின்றேன். இன்பம் செல்வம் கொலை செய்யப்பட்டு மண்டதீவு சந்தியில் போடப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது நாம் பரியோவான் கல்லூரியிலிருந்து விடுதியிலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த முதலாவது தெருக்கொலை. நான் முதலாவதாக பார்த்த வழக்கு
குட்டிமணி தங்கத்துரையினுடைய வழக்கு 83ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக சட்டபீடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த காலத்தில் மேல் நீதிமன்றம் குயின்ஸ் கோர்ட் இருந்தது. அங்கே போய் நாங்கள் அந்த வழக்குகளை பார்த்தோம். அந்த வழக்கில் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. மரண தண்டனை விதிக்கப்படும் போது உன்னுடைய கடைசி ஆசை என்னென்று கேட்பார்கள். அப்பொழுது குட்டிமணியும் தங்கத்துரையும் நீதிபதியை மதிக்கின்றோம், இந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என பல விடயங்களை கூறினார்கள். அப்பொழுது இருந்த ஒரு சட்டத்தரணி, இவர் என்ன நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் தெரிவிக்கின்றார், கருத்து தெரிவிக்கின்றார் என நீதிபதியிடம் கூறிய போது மிகவும் தங்கமான நீதிபதி கூறினார், அவன் அழுவதற்கு கூட உரிமை இல்லையாண்டு. மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது, கடைசி ஆசை நான் தானே கேட்டேன், அவன் கூறுவதை அனைத்தையும் பதிவு செய்யுங்கள் என்றார். 3 மாதத்தில் இனக்கலவரம் வந்தது. அதில் 53 பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலையை நேரடியாக பார்த்தவர் பேராசார் நித்தியானந்தன். அன்று அவர் புதிய வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் இருந்தவர். பின்னர் இடமாற்றப்பட்டவர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு. இதுகளெல்லாம் எங்களுடைய இனத்தின் வரலாறு. நீதித்துறை நான் ஏன் புனிதமானது என கூறினேன் என்றால், 28 ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன். சந்திரிகா அம்மையார், மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, இப்பொழுது அனுரகுமார திசநாயக்க. எனக்கு எதுவிதமான நேரடியான அச்சுறுத்தல்கள் எதுவும் அவர்களும் தரவில்லை. நானும் அதற்கு பின்னுக்கு சம்பவங்களை ஏற்கப்படும் அளவுக்கு நானும் நடக்கவில்லை. அந்த வகையில் தான் கூறினேன், 28 ஆண்டுகள் எனது சேவை புனிதமானது. அவர்களும் என்னை அச்சுறுத்தவில்லை. அதேபோன்று எத்தனையோ தமிழ் இயக்கங்கள், வவுனியா மண்ணை நீங்கள் உங்களுக்கு தெரியும். வவுனியாவில் அனைத்து இயக்கங்களின் தலைமை காரியாலயம், அனைவரிடமும் பிஸ்டல். யாரு சுடுறார், யாரு என்ன நடக்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு அச்சுறுத்தல் யாரும் விடுக்கவில்லை. இறுதியாக ஒரு விடயத்தை கூறி அமர்கின்றேன். யுத்தம் உச்சக்கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 25 விடுதலை புலிகளின் சடலங்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் கேட்டேன், இந்த விடுதலை புலிகளின் சடலங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என கேட்டு சொல்லும்படி. ஏனெனில் நான் ஸ்வீடன் லூன் யூனிவர்சிட்டியில் ஹியூமனிடேரியன் லா படித்தேன். எவர் செத்தாலும் இறந்தது அது ஒரு உயிரற்ற ஒரு உடல். அந்த உயிரற்ற உடலுக்கு குற்றம் செய்ய தெரியாது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அங்கே அவர்களிடம் கோரிய போது எனக்கு 25 இலக்கத்தகடுகள் கொண்ட இலக்கம் வந்தது. தானா வீணா பூனா தமிழுள்ள விடுதலை புலிகள் இலக்கம் 25, 30 என. இந்த இலக்கத்தகடுகள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என. நான் அதனை பார்வையிட்டு விடுதலை புலிகள் வழங்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தேன். அடுத்த நாள் காலை விடுதலை புலிகளிடம் இருந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக எனக்கு தகவல் வந்தது, 35 இராணுவ
சடலங்கள் இருக்கின்றன தேவையாண்டு. நான் இராணுவ தளபதியுடன் பேசினேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள்,